கால்சியம் மற்றும் போரான் பற்றாக்குறையினால் உங்களுக்கு வாழைக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். அதாவது உங்களுக்கு நேந்திரம் மற்றும் கதிலி வாழையை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா செவ்வாழையில் தான் இந்த பாதிப்பு அதிகமாக இருக்குங்க. இதோடைய அறிகுறி எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருத்துக்கள் சரியாக வெடிக்காமல் இலையாட ஒட்டிக்கிட்டே இருக்குங்க. சில டைமில் குருத்துக்கள் அப்படியே திருவிட்டு இருக்கும். சில டைமில் குருத்துக்கள் கட்டாயி கீழே விழுறது கூட வாய்ப்பு இருக்குதுங்க. இதான் இதோடைய அறிகுறிங்க. இதை சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா ஐசிஎல் கம்பெனியில் 20% போரான்னு வருதுங்க. அது ஒரு ஏக்கராவுக்கு 3 கிலோவும், அதே ஐசிஎல் கம்பெனியில் போரானேட்டட் சிஎன் அப்படின்னு சொல்லிட்டு வருதுங்க. அது ஒரு ஏக்கராவுக்கு 20 கிலோவும். அதாவது நீங்கள் 3வது மாதத்தில் ஆரம்பித்து 2 மாத இடைவெளியில் ஒரு 3 டைம் கொடுக்கலாங்க. இப்படி கொடுக்கறதுனால பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைக்கான தீர்வு நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் செவ்வாழையுடைய கருவளர்ச்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5வது மாதத்துலேருந்து ஆரம்பிக்குங்க. ஸோ இப்போ அந்த கருவளர்ச்சி டைமில் இந்த போரான் சிஎனை நம்ம மாற்றி மாற்றி கொடுக்கறதுனால உங்களுக்கு போரான் சிஎன் கொடுக்காத வாழையை விட இந்த வாழை பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 to 30 நாள் முன்னாலேயே உங்களுக்கு கொன்னை தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் சீப்புடைய எண்ணிக்கையும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது, காயோடைய எடையுமே அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த உரத்தை நீங்கள் பார்த்திங்கன்னா சொட்டு நீர்லேயே கொடுக்கலாம், அல்லது கரைச்சி மரத்துக்கு வேரில் ஒரு மரத்துக்கு ஒரு லிட்டர் ஆகிற மாதிரியும் நீங்கள் கொடுக்கலாங்க. இப்படி கொடுக்கறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரம் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகள் இல்லாமல் உங்களுக்கு ஈல்டுமே கொஞ்சம் நல்லா இருக்குங்க. மேலும் இதுபோல் விவசாயம் சம்மந்தமான தகவலை தெரிந்து கொள்ள நமது கட்டுத்துறை யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.